உங்களுக்குள்ளேருந்து என்ன இருக்கணும்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். அப்போ நமக்குள்ள தியானம், அதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எல்லாமே ப்ராக்டிக்கலாக இந்த வர தேரியை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணாமல், ஒரு குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து தியானத்தில் வந்து நிறைய கலைகள், நிறைய நுட்பங்கள், நிறைய வடிவம் இருக்குது, உன்னுடைய உயிர் சக்தி இருக்குல்ல, அந்த தன்மையை வச்சுக்கிட்டு இப்போ நீ அதை ஆராய்ச்சி பண்ணிட முடியாது. அப்போ நான் வந்து உனக்கு நிறைய நான் உதவுறேன். அப்போ நான் எப்படி உதவுறேன்னா, உனக்கு சூட்சமத்தில் இருந்து நிறைய நான் உதவிகள் பண்ணுறேன். அந்த உதவிகள் நான் பண்ணுறத நீ வந்து காத்திருந்து ஒரு டிராவலை மட்டும் என்னோட ஏற்படுத்திக்க. ஒரு குரு என்ன உங்ககிட்ட இருந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாருன்னா, என்னோட கம்யூனிகேஷனில் இரு, என்னோட டிராவல் பண்ணு. என்னோட டிராவல் கம்யூனிகேஷன் ரெண்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த டிராவல், இந்த கம்யூனிகேஷன் லைவ்ல ப்ரெசன்ட்ல மட்டும் நடக்கணும்னு தேவை கிடையாது, சூட்சமங்கள்ல நடக்கும். ஏன் சூட்சமங்கள்ல நடக்கும்னா, நீயும் நானுமே சூட்சமவாசி தான். நம்ம ரெண்டு பேருடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம வந்து சூட்சமத்தில் இருக்கிறவங்க தான். நமக்கு உடல் கிடையாது, நம்ம உடல் இல்லாதவங்க. இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன், நான் நீங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல தீவில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இந்த தீவுலேருந்து நம்ம தப்பிச்சு போகிறோமா இல்லையாங்கிறது தான் கதை. இப்போ நம்மளுடைய இடத்துக்கு, சொந்த இடத்துக்காக நம்ம போகிறோம், சுதந்திரத்துக்காக ஒரு குழுவாக போராடுறோம்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாம் எப்படி போராடுறோம்னா, ஒரு இடத்துக்குள்ள வந்து சிக்கிட்டோம், இந்த இடத்துல இருந்து விடுபட்டு நம்ம போகிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறோம். அப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த இடத்துக்குள்ளேருந்து போகணும்னா உனக்கு உயிர் சக்தி அது முழுசாக வெளித்தாதான் ஒரு வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து நீ வந்து அவசியமாக நீ வந்து இது ஒரு ஒரு ப்ராப்பராக. அப்போ எதுக்கு ஒரு குரு தேவை, ஒரு குரு முக்கியம், குருவோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த குரு வந்து அவருடைய உயிர் சக்தியை, ஞாபக சக்தியை அப்படியே ஃபுல்லாக அதிர்விதமாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல், அவரை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபார்முலேஷனுக்கு ஆள், நம்ம இங்கே உருவான ஆள் இல்லை, இங்கே ஒன்று உருவாயிருக்குல்ல அதில் ஆள் இல்லை நம்ம அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள நோக்கி வர்றவங்க யாரெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவனுங்கெல்லாம் இங்கே உள்ளவனுங்களே கிடையாது, தற்காலிகத்துக்கு இந்த விஷயத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ அவனுங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணணும், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னை உணர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எண்ணெய் தேடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த எண்ணெய் தேடுதல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, உன் உயிரை நீ வந்து அந்த ஞாபக சக்தியை குரு மூலியமாக தான் உன்னால் பெற முடியும், தனியாக உன்னால் பெற முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, தொடர்ந்து உன் வாழ்நாள் முழுக்க எப்படி பல நண்பர்கள், பல உறவினர்களோட கம்யூனிகேஷனில் இருக்கிறியோ, அந்த மாதிரி பல குருமார்களோட கம்யூனிகேஷனில் இருக்கிறனால தான் உன்னால் அதில் தொடர் தோல்வியை சந்திக்கிற, உன்னால் ஒரு செயல் வடிவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியலை. அப்போ உனக்குள்ள லைஃப்பில் நீ சந்தித்த எல்லா குருமாரும் அவர் முதல்ல தன்னை உணர்றதில்ல, தன்னை தேடுதல்ல அவர் தெளிவாக இல்லை. அவர் தன்னை தேடுதல்ல உறுதியாக இருந்திருந்தாருன்னா அவர் உன்னை உருவாக்குறதுல மெயினாக இருந்திருப்பாரு, வந்து உங்ககிட்ட காசு வாங்குறதுல உறுதியாக இருந்திருக்க மாட்டார். அப்போ தன்னை தேடுதல் இருக்குல்ல, அந்த தன்னை தேடின குருவுக்கு என்னன்னா, அவன் எல்லாத்துலேருந்து விடுபட்டவனா இருக்கிறான். அவன் உங்ககிட்டேருந்து எந்த பொருளுமே யூஸ் பண்ண முடியாது. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நீ கவனிச்சேன்னா தெரியும். நீ என்கிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளை என்னால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான் வந்து இதுலேருந்து விடுதலை ஆகி நிற்கிறேன். அப்போ இந்த பொருள் வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்கல்ல, என் டிவைஸில் உன் பொருள் ஒர்க் ஆகாது. அப்போ உன்னுடைய பணமோ உன் புகழோ உன்னுடைய இதோ எனக்கு வந்து தேவைப்படாது. அப்போ நீ கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா, ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கே திருப்பி திருப்பி கொடுத்துட்றேன்னு. அப்போ நான் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இதோடைய அந்த வடிவமாக இருக்குங்கிறத நீ நுட்பமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குருவோடைய பரிமாற்ற வளர்ச்சிங்கிறது என்னன்னா, அவர் அந்த ஞாபக சக்தியை பெற்றுட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை வருது. இப்போ எனக்குள்ள ஞாபக சக்தி குறைவாக இருக்கிற போதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சுற்றி இருக்கிற கடவுள் கடவுளையும் ஒரு இமேஜினேஷனை உனக்கு கிரியேட் பண்ணுறேன். ஒரு பிரம்மாண்டம், ஒரு சக்தி, ஒரு தேவதை, ஒரு இறைவன், ஒரு சிவன், ஒரு அல்லாஹ், ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு ஒரு காட் அப்படின்னு வர்றாரு. நானே ஒரு காடாக இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா, அவர் ஞாபக சக்தியில் இன்னும் தெளிவடையலைன்னு அர்த்தம். அவர் தெளிவடைஞ்சிட்டாருன்னா நீட்டாக கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, கான்வர்சேஷனு, நான் அந்த மாதிரி ஆள்
இந்த மாதிரி உயிர் சக்தி இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் மேலே உள்ள ஆளுங்க, நீங்க எல்லாம் சிக்கி கிடக்குறீங்க, நான் என்ன பண்றேன்னா என்னோட ஞாபக சக்தியை வச்சு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். உங்க உயிர் சக்தி பலப்பட்டுச்சுன்னா நீயும் உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை என்னோட ஐக்கியமாயிருவா, இல்லை நீயே தனித்துவமா மேலே வந்துருவார். இதுதான் செயல், இதுதான் நம்மளுடைய திட்டம், இதுதான் நம்ம உலகம் முழுக்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும். இப்ப நீ உருவாகி நீ இன்னும் 10 பேர்த்த நீ உருவாக்க போற. நீ என்ன பண்ண போற? நீ சிஷியன், குரு, வாலிண்டர், பக்தர்கள், சோறு போடுறது, பூஜை பண்றது இதெல்லாம் கிடையாது. நீ உருவாகி நீ செல்ஃபாகி பக்கத்துல இருக்கிற இன்னொரு உயிர் சக்தியை நீ உருவாக்க போற. அதுக்கு ஞாபக சக்தி கொடுக்க போற. அது யாரும் தன்னை யாருன்னு மறந்து கிடக்குல்ல, அதுக்கு நீ கொடுக்க போற. இதுதான் நமக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம விடுபட்டு நாம எல்லாம் ஆகாயத்தில் பூத்த ஒரு நட்சத்திரங்களாக ஒரு நாள் போய் ஐக்கியமாகணும். நம்மளுடைய சொந்த வீடு வந்து மேல வெட்ட வெளியில மிதக்கும் தன்மை கொண்ட ஜீவன்கள். நாம எல்லாம் ஜீவன்கள் சொல்றதே உயிர் தான். நம்ம எல்லாம் மிதக்கும் தன்மை, பறக்கும் தன்மை, எல்லா சூழல்களுக்குள்ளேயும் பயணிக்கக்கூடியது. நம்மளுடைய உணவு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது அணு துவல்கள் கொண்ட காற்றை தான் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஆளுங்க. நம்மளுடைய ஃபுட்டு வந்து அதுதான். நம்மளுடைய வீடு வந்து ஆகாயமா இருக்கக்கூடியது. நமக்கு வந்து பெரிய ஒரு பேக் போனா இருக்க தோல் எதுன்னா அந்த நீல நிறத்துல இருக்கிற அந்த ஆகாயம் இருக்குல்ல, அதான் தோல், அதான் பேக் போன். அது வந்து நமக்கு அந்த மிதக்கும் தன்மையா அந்த புவியீர்ப்பு சக்திகளை ஈர்த்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம மிதக்கிறதுக்கு என்னன்னா பின்னாடி ஏதோ காந்தனா தொடர்பு இல்லாம ஒரு ஈர்ப்புலயே நம்ம மிதக்கிறோம். உங்களுக்குள்ளயும் ஒரு மேல இருக்கிற ஒரு நட்சத்திரம் எப்படி மிதக்குதுன்னா அந்த இடமே ஒரு ஈர்ப்பா இருக்கிறதுனால அது அப்படியே மிதக்குது. அது கீழே எல்லாம் விழுகிறதே இல்லை. பேலன்சிங் எப்படின்னா அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே கீழே ஊனி நம்ம பேலன்ஸ் பண்றோம்ல, அது அங்கே இருக்கிறது என்னன்னா அதான் உயிர் சக்தியில ஈர்த்து அப்படி நிற்கிது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ நம்ம எங்கே போகணும், எதுக்காக போகணும், நம்மளுடைய லைஃப் என்ன, இதுலேருந்து விடுபடணும், இதுக்குள்ள இருக்கிற செயல் எல்லாத்தையும் மாறணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ உடல் என்பது எந்த உடல் எடுத்தாலும் உயிரை டாமினேஷன் பண்ணிரும். அப்போ உடலுக்குள்ள எண்ணம் உடலுக்கு சார்ந்தது, உயிருக்கு சார்ந்தது இல்லை. நீ ரெண்டா பிரிச்சுக்கணும். உடலை இயக்கக்கூடிய ஒருத்தன் கேப்டன் யார், சுப்ரீம் பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எண்ணம். அப்ப எண்ணத்துக்கு தனி, அந்த உடலா இருக்கிறதுக்கு தனி ஆயுள் காலம் இருக்கு, உயிருக்கு தனி ஆயுள் காலம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் உயிர் வந்து உனக்கு வந்து அந்த மெமரி வர 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 என்ன ஆகும், உனக்குள்ள அந்த உடல் டாமினேஷனை கடந்து நீ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அப்ப நீ உடலையும் தாண்டி வேலை செஞ்சிருவ அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீங்க எல்லாருக்குள்ளயும் இது ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமானதுன்னு சொல்றதோட ஒரு உயர்ந்த கல்வியாக இது ஒரு எப்படியாவது நீ வந்து ஸ்டடி பண்ணிரு. இதுக்குள்ள நீ வந்து ஏதாவது இறைன்னு சொல்லி ஏமாந்து போயிடாத. கடவுள் தத்துவத்தை சொல்லி, கடவுள் விஷயத்த சொல்லி, ஞானிகள் விஷயத்த சொல்லி, இந்த தேரியை வச்சு சுவாசம் கீசன்னு சொல்லி நீ மிஸ் ஆயிடாத அப்படிங்கறதான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நான் கடந்து வந்ததுல வெவ்வேறு விதமாக நான் ஒரு டைப் ஒரு வேலைகளை நாங்கள் வழி நடத்தினாலும் இப்ப சமீப காலத்துல நான் உங்களை கைட் பண்றது, வழி நடத்துற முறைகள் மாறி இருக்கிறதுக்கு காரணம் இந்த உயிர் சக்தி மேம்பட்ட நிலையை வந்து உருவாகி நிற்குது. அப்ப அது உருவாகி நிற்கிறதோட நோக்கம் பிற உயிர் சக்திகளுக்கு தான் யாருங்கிறத அந்த தெரிய வைக்கிறதுக்கான அந்த ரோலை கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய ரோலா. அப்ப அதுக்காக தான் உங்க கையில ஒவ்வொரு நோட்டு இருக்கிறது. எதுக்குன்னா நீ இதை வந்து பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ எழுத தொடங்கும் போதோ இதை கேட்க தொடங்கும் போதோ இதுல ஆராய்ச்சி பண்ணும் போதோ நான் உன்னோட கம்யூனிகேஷன்ல இருக்கிறேன். அப்ப அந்த காற்றோட செயல் வந்து மாற மாற உன்னோடைய உயிர் சக்தி என்ன ஆகுது, என்ன நினைக்கிற, அதை நினைக்கிற, அதை கேட்கிற, அதை எழுதும் போது உன்னுடைய உயிர் சக்தி அங்க பலப்பட்டு என்னன்னா நாம இருக்கிறோம்ல, நம்ம யாரு, குரு உடல்ங்கிறத தாண்டி நம்ம ஒரு உயிர், நம்ம ஒரு அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசைய நினைச்சு ஒரு எழுத்தோ ஒரு வேலையை செய்ய 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 என்ன ஆகுது, நம்ம உயிர் அப்படியே அதோடைய மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதோடைய செயல் இருக்குல்ல, அதோட ஞாபக சக்தி அதிகரிக்குது. அந்த ஞாபக சக்தி தொடர்ந்து இந்த கம்யூனிகேஷன்ல இருக்க 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 அதிகரிச்சு அதிகரிச்சு ஒரு நாள் அதுக்கு சில விஷயங்கள் புலப்படுது. அப்ப அவர் சொல்றாரு புலப்படுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. அப்ப எவ்வளவு தூரம் புலப்படுதோ அவ்வளவு தூரம் புலப்படுறதுக்கு பாக்குறாரு. ஒரு நாள் புலப்படுறதுக்கு லேட் ஆகுதுன்னா அவருடைய முழு தன்மையும் பயன்படுத்தி இதுக்கு மேல நீ வந்து ரொம்ப நாள் இங்க சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம், நீ வா,
நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன்னு அவரே கூட்டிட்டு போயிடுறேன். உன்னை ட்ரை பண்ண சொல்றாரு. நீ அதுக்குள்ள முழுமையா உன்னை தக்க வச்சுக்க முடியலைன்னா அவரே என்ன பண்றாருன்னா அதுல இருந்து நான் உன்னை கூட்டிட்டு போடுறேன், நான் அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன். சரியா? அப்ப நீங்க இதை அவசியமா இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நீ ஒவ்வொரு நாளும் ரொம்ப விழிப்போட வேலை செய்யக்கூடிய நாள். கவனமா நீ ஸ்டடி பண்ணு. நீ தயவு செய்து நீ தியானம் பண்றதை விட்டுட்டு உன்னை நல்லா உணர்ந்து ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு நிமிடமும் நான் பேசியிருக்க 25 நிமிஷத்துல உனக்கு புரியாது. நான் பேசியிருக்கிறது ஒரு 25 நிமிஷத்துல இருக்கிற கண்டென்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கங்களுக்கு விரிவா பேசணும். அதை நான் 25 நிமிஷத்துக்குள்ள கொடுத்துருக்கிறத உன்னால ஸ்டடி பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள நீ இன்னும் உன்னை மேம்படுத்திக்கிட்டேன்னா நான் பேசுற காணொலியை திருப்பி திருப்பி ஏன் பேசுறேன் அப்படின்னா அதை ஒரு காணொலியை பேசி உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ல, அதை டீட்டெயிலிங் பண்றேன் அடுத்த வகுப்புல. அப்ப சுவாசத்துக்கான டீட்டெயிலிங் என்ன, அப்ப சக்கரத்துக்கான டீட்டெயிலிங் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் மீண்டும் மீண்டும் அதை நான் அடுத்த நாள்ல அதை மீண்டும் ரிப்பீட்டேஷனா அதை வெவ்வேறு விதமா உனக்கு அந்த டீட்டெயிலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அதை விளக்க முற்படுறேன். அதுல இன்னும் நீ தெளிவடையணும், அதுல நுட்பமா தெரிஞ்சுக்கணுங்கிற வாய்ப்பை நீ உருவாக்கணுங்கிறது தான். அப்ப முதல் உன்னுடைய தேடுதல் கடவுள், சித்தர் இந்த மாதிரி செயல்ல இருந்து நீ விடுபட்டாதான் நீ உன்னை முழுமையா நீ உன்னை அர்ப்பணிச்சுக்க முடியும். அப்ப உனக்குள்ள பக்தி இருக்கக்கூடாது, முதல்ல ஆசை இருக்கக்கூடாது. அடுத்தது ஒருத்தரோட இவர் குருன்னு சொல்லி ரொம்ப அந்த டைப் ஆகக்கூடாது. புரியுதா? அந்த விடுதலையா இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அது எமோஷன் ஆகி அது லவ்வா கன்வெர்ட் ஆயிடும். அது வரக்கூடாது. ஒரு குருவுக்கும் உனக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு அலைவரிசை, அது ஒரு உயிர். நீ அதுவும் ஒரு சக்தியா இருக்கு, நீயும் ஒரு சக்தியிலேருந்து வந்த ஆளு. அப்படியான ஒரு கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் உங்களுக்குள்ள. புரியுதா? அதை விட்டுட்டு வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சி பலவீனமா ஆயிரும், லேட் ஆயிரும், நீங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதலா சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் எவ்வளோ புத்தர்லேருந்து ராமலிங்க சுவாமி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நீங்க ஒரு லவ்ல இருந்து அது உருவாயிருக்கு. அதை நீங்க ஒரு ஆராய்ச்சியிலேருந்து உருவாகல. உங்களுக்கு நீங்க யார் வேணாலும் உங்க இதயத்தை கையை வச்சு சொல்லுங்களேன், கர்த்தரா இருக்கட்டும், ராமலிங்க சுவாமியா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், அதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு லவ். எனக்கு ஐயோ அவர் பேரை சொன்னாவே நான் அழுதுருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது லவ், அது கருணை, அந்த அன்புங்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அருள் பெருஞ்சோரி தனி பெரும் கருணை அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், என் வாயிலேருந்தே வரவே வராது. அந்த கருணைங்கிறதே உனக்கு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய செயலே. கருணைங்கிறது ஒரு உயிர் சக்தி தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியாது. அன்பு கருணை இருந்துச்சுன்னா ஒரு உயிர் சக்தி வளராதுங்கிறது என்னுடைய கருத்து. அது வளராது, அது அதுக்குள்ளே அகப்பட்டு போயிடும். அப்ப வர்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும், பாசம் வைக்கணும், கருணை வைக்கணும்னா நீ வளர மாட்ட. வெறும் அன்பையும் கருணையும் மட்டும் செலுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், அந்த டிராவலை வேணா கடக்கலாம். அதை தாண்டி என்னன்னா வர்றவங்களுக்கும் உனக்கும் எப்படி கம்யூனிகேஷன் இருக்குன்னா நீ உன்னுடைய வேலையை செய், அவ்வளவுதான். உன்னுடைய வேலையை செய். நீ யாருங்கிறத மேம்படுறது மட்டும்தான் உன்னுடைய மெயின் நோக்கமா இருக்கும். இப்ப இங்க உணவளிக்கிறேன்னா உணவை நீ ஒரே கவனத்துல இருந்து உணவை மட்டும் தான் கொடுக்கணும். அவங்க என்ன உனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க, உன்னை வாழ்த்த போறாங்க, அதை நீ வாங்கணும்னு காத்திருந்தனா நீ அடிமையாயிருவ. இப்படி ஒரு சமையல் பண்ணிட்டீங்களே, இப்படி சர்வீஸ் பண்றீங்களா அப்படின்னா நீ சந்தோஷத்துல என்ன பண்ணுவ, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணதான் பார்ப்ப. இப்ப என்ன ஒரு 2 மனிதர்கள் இப்படி ஒரு குருவா அப்படின்னா நான் அதுக்குள்ளே அப்படியா அப்படின்னு இன்னும் 2 பேர் புகழ, இன்னும் 2 பேர் புகழ அப்படின்னா இதுக்குள்ளே சுத்த ஆரம்பிச்சிருவேன். அப்ப இதுக்குள்ள இருந்து விடுபடணும். இவங்களுடைய புகழ் நமக்கு எதுக்கு? இங்க உணவு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட ரோல். யாரோ ஒருத்தர் வாழ்த்துவாங்கிறது நமக்கு ஏன் வாழ்த்து? அந்த வாழ்த்து எதுக்கு? அந்த வாழ்த்தை வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த வாழ்த்துனால என்ன நிகழ்ந்துற போகுது? அது வேண்டாம். ஒருத்தரை வாழ்த்திக்காதீங்க. ஒருத்தரை இந்த மகிழ்ச்சி, இந்த மெசேஜ், வாழ்த்துக்கள், நன்றி இதெல்லாம் வேண்டாம். நன்றியும் வேண்டாம், வாழ்த்து வேண்டாம். ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு எதுக்கு நன்றி, எதுக்கு வாழ்த்து? தன்னை முதல்ல நீ எனக்கு நன்றி சொல்ற, நீ யாருன்னே தெரியாம இந்த நன்றியை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எந்த அடிப்படையில இந்த நன்றியை சொல்லிட்டேன்? எனக்கு எந்த அடிப்படையில எனக்கு வாழ்த்து சொல்ற? எந்த அடிப்படையில இந்த வாழ்த்தை நான் எடுத்துக்கிறேன்?
ஒரு சாமி கிட்ட கொண்டு பூ வைக்கிற, என்ன அடிப்படையில பூ வைக்கிற? உன்னையே யாருன்னு தெரியாது, அவரையும் யாருன்னு தெரியாது. இது 2 பேரும் நீங்க என்னத்தை போய் சாதிச்சிட போறீங்க? 2 குருடர்கள் சேர்ந்து என்ன சாதிச்சிட போறீங்கிற. பூவை எடுத்துட்டு போறது நீ முக்கியம் கிடையாது. பூவை எடுத்துட்டு போய் வைக்கிறல்ல, நீ எதற்கு வைக்கிற அதை சொல்லு. நீ யாருன்னு உன்னை முழுமையா தெரியாது. அங்க உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குன்னா, நீ ஒரு பக்தராகவும் அவருக்கு கடவுளாகவும் நினைக்கிற. அது ரிலேஷன்ஷிப் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பூவே எடுத்து கொண்டு வைக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? பூவை தவிர அவரையும் தவிர. அவரு உனக்குள்ள காற்றாக உன்னை பலப்படுத்துறதுக்கான வேலைக்குள்ளதான் அவர் வரப்போறாரு. அந்த வேலையை நீ ஈடுபடுத்தணும், அந்த வேலையை நீ பார்க்கணும். அப்ப நீ இதை என்ன ஆகும்னா, பூவை கொண்டு வைக்கும்போது அவரோட நீ கம்யூனிகேஷன்ல இருக்கிறங்கிற பேர்ல தியானம் பண்றது அவரே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீ டைவர்ட் ஆகி அங்க பரவசம் தான் ஆவ. இந்த ஆசிரமத்துக்குள்ள போய் சிவலிங்கத்தையோ இல்ல அம்பாளையோ பூஜையா செய்யாம, அவங்க பூஜையா செய்யாம என்ன பண்றாங்கன்னா, மலரை மட்டும் ஒரு பிளசண்டா இருக்கட்டும் மலரை வைக்கிறாங்க. அப்ப அந்த மலர் காஞ்சிரும். அந்த காஞ்ச மலரை எடுத்துடுறாங்க. திருப்பி ஒரு 10 பேர் 20 பேர் நடக்கிறாங்க, அது நாஸ்தி ஆயிருது. திருப்பி அதை வாட்டர் போட்டு துடைக்கிறாங்க. அப்ப நீட்டா கொஞ்சம் மனமா இருக்கணும்னு சாம்பிராணி எல்லாம் போட்டு விடுறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, அந்த அந்த இடத்த அதுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்னன்னா, அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா இருக்கு. அந்த பூஜையா நம்ம பக்தியா இல்லைனாலும் அதை பார்க்க பார்க்க எனக்குள்ள அப்படியே நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். எனக்கு ஒரு பாக்கியம். எனக்கு குரு இந்த மாதிரி கிளினிக் ஒர்க்கா இருந்தாலும், இந்த மாதிரி சுத்தம் பண்ற ஒர்க்கை எனக்கு கொடுத்துருந்தாலும், என் குருநாதர் எனக்குள்ள அந்த இது ஒரு பெரிய பேரானந்தமா இருக்கு. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப இந்த சொல்லுவாங்களே, இந்த என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவான், +2 சைல்டா என்ன சொல்லுவான், ரொம்ப பிளஸ்ஸிங்கான ஒரு குழந்தையா நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என் குருவை நான் சந்திக்கலைன்னா நான் ரொம்ப இதா இருந்திருப்பேன். இப்போ என் குருனால இத்தனை ஆயிரம் பேர் ஒரு இடத்துல தியானம் பண்றாங்க. அவங்க இத்தனை ஆயிரம் பேர் அந்த மலர்களை கொண்டு வைக்கிறாங்க. அந்த மலர் காஞ்சோன்னு எடுத்து போடுறேன், அந்த இடத்த கிளீனா வச்சுக்கிறேன், இந்த மாதிரி சாம்பிராணி எல்லாம் போடுறேன். அப்ப நான் இதை பார்க்கும்போது ஐயோ காடோடே நான் இருக்கிறேன். இந்த பிளஸ் நான் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு மாணவி, கொடுத்து வச்ச ஒரு மாணவன் எல்லா ஆசிரமத்தில் உள்ளவனு இதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். எவனுமே தன்னை உணர்றதுக்கான 1% கூட வாய்ப்பு இல்லை. இப்படியே வாழ்ந்துட்டு உங்க நிழல்லே வாழ்ந்துட்டு செத்து போயிடுறேங்கிறான், செத்துறான். இதே மாதிரி நீங்களும் வாழ்ந்துட்டு செத்து போவாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட சுடுகாடு இருக்கு, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரிலாம் புதைக்க முடியாது. நிறைய வெட்டியானுங்க வேலையை நம்ம பார்த்தாச்சு, இந்த மாதிரி புதைக்க முடியாது உங்களெல்லாம். அதனால நம்ம இந்த புதைப்பது எரிப்பதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. புரியுங்களா? நகரத்துல எவ்வளவு சுடுகாடு தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. சுடுகாடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நகரங்கள்ல வீடுகள் அதிகரிக்கிற மாதிரி இப்ப நீங்க உற்பத்தி ஆகிற உங்களை எல்லாம் போய் செத்த உடனே புதைக்கிறதுக்குன்னு இடம் நிறைய ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, ஒருத்த மேல போட்டு புதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுல இருந்து நீங்க விடுபட்டு ஒரு வேலையை பண்ணுங்க. அப்ப இங்க நீங்க இருக்கிறதெல்லாம், நீங்க பண்றதெல்லாம் எப்படி ஒரு நிலையில ஒரு பணியை செஞ்சுட்டு அதான் விடுதலைங்கிறது. விடுதலைக்கு எப்படின்னா, ஆப்போசிட்ல இருந்து எந்த ரியாக்டும் வாங்கக்கூடாதான். ஒரு அன்னதானம் பண்றேன்னா அந்த அன்னதானத்துல எவனுடைய வாழ்த்தோ எவனுடைய கிரெடிட்டோ எனக்கு வேண்டாங்கிறாங்க. ஒப்பீனியன் கூட கேட்காத, சுமாரா இருக்கா நீ சாப்பிட்டு பார்த்தா சரி செஞ்சுக்க. புரியுதா? அவ்வளவுதான். ஒப்பீனியன் உனக்கு எதுக்கு? என்ன புத்தகம் நடத்துறியா என்ன? நீ ஒரு இடத்துக்குள்ள யாராவது பசின்னு தேடுறவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கணும்னு நினைக்கிற, அந்த வேலையை மட்டும் தான் நீ செய்யணும். அப்ப மனிதர்கள்ட்ட இருந்து நீ என்ன பண்ணணும்? வாழ்த்து மெடலு நன்றி இதெல்லாம் உனக்கு வேண்டாம். அது உன்னுடைய ரோல் இல்லை. அதுவும் ஒரு ஆராய்ச்சியா பண்ற. அப்புறம் ஒரு இடத்துக்குள்ள என்ன பண்ற, அதுல இருந்து நீ விடுபட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிற. அப்ப உணவே நமக்கு தேவைப்படல. இப்ப நான் உணவுல இருந்து நிறைய விடுபட்டு வந்துட்டேன். ஒரு 75-80 விழுக்காடு உணவுல இருந்து விடுபட்டு வந்துட்டேன். வெறும் 20% உணவு எடுத்துக்கிறேன். அந்த 20%த்துல எந்த செயல் இல்லாத உணவு எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணம், நீங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் உணவு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. இந்த உடல் வேற தன்மைக்கு மாறி அந்த உயிர் சக்தியோட ஞாபக சக்தி அதிகரித்து இது காற்றா மாறும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் அதுவாக மாறுங்கிறாங்க. நீங்களா உங்களை வருத்தி, ராமலிங்க சாமி சொன்னாரு, புத்தர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, புளியை சேர்க்க மாட்டேன், உப்பை சேர்க்க மாட்டேன்,
சேர்க்க மாட்டேன், அதை சேர்க்க மாட்டேன், இதை சேர்க்க மாட்டேன் அப்படின்னா உடல் உபாமையாகி உடல் அதுவே சீக்கா மாறி அதுவே உபத்திரியமா மாறி அதனாலேயே பல பேர் செத்து போயிடுவான். நீ எடுத்துக்கிட்டு இருக்கல இந்த மாதிரி விதமான புட்டு, இதிலே செத்து போவ. அதனால இந்த மாதிரி வேலைகள்லாம் தானாக மலரணும். அதான் சொல்றாங்க, மலரை தானாக மலரவை, தானாக ஒரு வேலையை செய். அப்ப நான் என்ன பண்றேன், 80% தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் ஃபார்மேஷன், உடல் மாறுது. அந்த அந்த உடல் டோட்டலா மாறுது. அப்ப அந்த மாறும்போது அங்க மாற 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 காற்று வாகிக்குது. அந்த காற்று உள்ள அதிகமா வர வர என்னுடைய உயிர் சக்திங்கிறது இருக்குல்ல, என்னுடைய ஞாபகத்திறன், அந்த ஞாபகத்திறன் என்னுடைய சுத்தி இருக்கிற எவ்வளோ விஷயங்களை காட்டி கொடுக்கும், எவ்வளோ செயல்பாடுகளை அது காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அப்ப அதுல இருந்து எதெல்லாம் அதுக்கு அந்த உடலுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுருது. அப்ப விடுபட்ட 80% உணவை விடுபட்ட ஒருத்தர் மக்களுக்கு 80% உணவு கொடுக்கிறார். அப்ப அவரே உணவை விடுபட்டுட்டாரு, அப்புறம் ஏன் மக்களுக்கு உணவு கொடுக்கிறாரு? அப்ப இங்க உணவு கொடுக்க கூடாது, அவரை மாதிரி கஞ்சியை தான் ஊத்தணும். அப்ப ஏன் கஞ்சியை ஊத்தலைன்னா, இந்த உடலுக்கு கஞ்சி ஊத்துனா நம்ம மேல கஞ்சியை ஊத்திட்டு போயிடும். அது அந்த உடல் என்ன தன்மையில இருக்கோ அதுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு நாள் இந்த உணவை என்ன மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நான் உன்னை நான் பார்க்கிறேன், ஆராய்ச்சியா பார்க்கிறேன். அப்ப நான் என்னுடைய உடல்ல இருந்து, என்னுடைய தியானத்துல இருந்து, நான் மாறி இருக்கிறதுல இருந்து இந்த உணவு கொடுக்கிற இடத்துல ஒரு நாள் உனக்கு இந்த உணவுல இருந்து ஒரு நல்ல தன்மை கிடைத்து நீ ஒரு நாள் உணவுல இருந்து விடுபடுவாய்ங்கிற நம்பிக்கையில தான் நான் உணவு கொடுக்குறேன். மற்ற ஹோட்டல் மாதிரி, கேட்டரிங் மாதிரி, மற்ற ஆசிரமம் மாதிரி நான் உணவை பக்திக்கோ இல்ல ஒரு கருணைக்கோ ஒரு அன்புக்கோ நான் செலுத்தல. ஒரு நாள் இதுலயும் நான் மறைப்பொருளாக விடுதலையை வைத்திருக்கிறேன். நான் உணவு அளிக்கிறதுக்கே முக்கியமான காரணம், இந்த அன்னதானம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு நாள் இங்க உணவு சாப்பிட்றவன் உணவை விட்டுருவான், உணவுல இருந்து விடுதலை ஆவான். அப்ப உணவு விடுதலைய நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். உணவுல இருந்து விடுதலை வேணும், உணவுல இருந்து ஒருத்தன் வந்துடணும். அப்ப உணவை கொடுத்து 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 அதுல இருந்து என்ன பண்றேன், ஞாபகத்திறனை அந்த உணவுக்குள் செலுத்துகிறேன். அப்ப அந்த ஞாபகத்திறன் செலுத்த 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 உடல் என்ன ஆகுதுன்னா, உடலுக்குள்ள ஒரு காற்று போய் அந்த காற்று என்னன்னா உணவுல இருந்து அதுக்கு ஆசைப்படுற திறன்ல இருந்து விடுபடுது. அப்ப சுவை திறன்ல இருந்து விடுபடுது. சுவைங்கிறது என்னன்னா ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகுது, அதுதான் பசியை ஏற்படுத்துது. எல்லாமே லிக்விட் தன்மை தான். அந்த லிக்விட் ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா, நீ ஒரு விஷுவலை பார்க்குற, ஒரு விஷுவல் அப்படி பார்க்கும்போது ஒரு உணவை பார்த்து சமைக்கிறத பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த லிக்விட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணு கட்டி பிடிக்கிறத பார்த்தோன்னா அதுல ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகி உனக்கு ஒரு உணர்ச்சி ஃபார்ம் ஆயிடும். இப்போ இது மாதிரி லிக்விடா ஃபார்ம் ஆகுது. இதுதான் நாத விந்துன்னு சொல்றாங்கல்ல. அது என்னன்னா, அந்த டைம் ஆக ஆக உடல்ல இருந்து ஒரு உறுப்பு அந்த சுரபியை கக்குது. அந்த சுரபி வர வர உனக்கு உணர்ச்சிங்கிற ஒரு செயல் வருது. அந்த சுரபியிலேருந்து தான் உணவுங்கிற பசிங்கிற ஒரு தன்மையை உனக்கு ஏற்படுத்துது. அந்த சுரபி தான் இந்த சொல்றாங்கல்ல, இந்த அறுசுவை, அதெல்லாம் அந்த லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தமாக இந்த லிக்விட் இருக்குல்ல, மொத்தமாக இரு சுவாசமும் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு லிக்விடை நீ குடிப்ப. ஒரு லிக்விட் மொத்தமா ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும்போது எல்லா செயலுமே அழிஞ்சிருங்கிறாங்க. எனக்குள்ள என்ன ஏற்பட்டுச்சுன்னா, எனக்குள்ள ஒரு நாத விந்து மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லிக்விடு 2 சுவாசமும் இணைய இணைய ஒரு லிக்விடு நான் அருந்திட்டேன். இதை அருந்தினோன்னு 80% உணவுல இருந்து விடுதலை ஆயிட்டேன். சரியா? அப்ப ஒரு ஒரு 95 97 வரைக்கும் அந்த மாயை, அந்த ஆசை இதெல்லாம் வெளியில போயிடுச்சு. அந்த உடல் இன்னும் தயார் நிலைக்கு இருக்கிறதுனால ஒரு 2% 3% தொத்திக்கிட்டு நிக்குது. அங்க ஒருத்தர் தொத்திக்கிட்டு நிக்கிறாரு, ஒரு உச்சியில கலையில கொஞ்சம் காத்தடிச்சா கீழே விழுந்துருவாருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தொத்திக்கிட்டு நிக்குது. இந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த லிக்விடு எல்லா லிக்விடும் தனித்தனியா லிக்விட் இருக்குல்ல, உணவுக்கு, காமத்துக்கு, அந்த ஆசைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறத மொத்தமாவே இந்த லிக்விட் அருந்தணும்னா எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். அப்ப இந்த உலகம் அப்படி அழியுதுன்னா அப்படி அழிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அனைத்தையும் அப்படியே அழிச்சிட்டு வரும்போது அந்த லிக்விட் அருந்துனதுனால எனக்குள்ள என்ன தேவைப்படுதுன்னா, காற்று அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.
அது வந்து ஒரு ஒரு வழக்கமான காற்றா இல்லாம ஒரு அணு தூவல்கள் மாதிரி தலையோடைய உச்சியிலையோ இல்ல உடல்ல பல இடங்கள்ல வாகிட்டு உள்ள போறது, அப்படி வெளியில வர்றது, அப்படியே அது இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா 24 மணி நேரம் மனிதர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, எல்லா டைம் எனி டைமும் இது பேசிக்கிட்டே இருக்கு. இது வந்து கேமரா முன்னாடி பேசல, எனி டைம் பேசுது. எனி டைம் எப்படி பேசுதுன்னா, ஒரு காற்று அடிச்சா எப்படி பண்ணும், இந்த வழக்கமான ஃபார்முலாவிலே இது சிந்திக்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து நான் ஸ்டாப்பா அப்படியே அதோடைய தீவிரம் எப்படின்னா, அந்த காட்ரேஜ் அதிகமா வர 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 அது வந்து கை மூவ் பண்றத இப்படி தூக்குது, அது ஆசீர்வாதங்கிறீங்க, அது இப்படி பண்ணுது, அதை காலை வேற மாதிரி பண்ணுது, அது ஆசனமா பண்ணுது. இதெல்லாம் வந்து அந்த காற்றோடைய செயல்பாடுகள்ல அது ஒரு வேலைகளை பண்ணுது. அப்ப அது வந்து எப்பயும் பேசுது, எதோ சொல்லுது. அப்ப அந்த காற்றோட தீவிரம் ஆக 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 அது வந்து காற்றாவே இருந்து பல்வேறுபட்ட வேலைகளை எனி டைம் வேலை செய்ய அது வந்து பார்க்குது. இதுதான் எனக்குள்ள இருக்கிற மாற்றம். அப்ப நீங்க நினைச்சுக்க, புக்கு, சிந்தனை, வேற ஒரு வடிவம், இதெல்லாம் அதுக்கு வேலை இல்லாம போயிருச்சு. இப்ப என்ன பண்ணுது, என்னை வந்து ஒரு காற்று வந்து தன்வசப்படுத்திருச்சு. இப்ப நான் எனக்கு எந்த வேலையும் நம்ம வெளியிலேருந்து ஒரு பொருளை எடுத்து வாசிச்சு ஒரு ரெஃபரன்ஸா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு காணொலி பேசுறோம், ஒரு ஆன்லைன்ல நீங்க அடிச்சு ஏதாவது டவுட்னா வார்த்தையை கேட்போம்ல, அந்த மாதிரிலாம் இது இல்லை. இது எனி டைம் வருது. ஏன் இதுக்கு ரெஃபரன்ஸே இது வந்து பண்ண முடியல, அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து நிறைய நாள் வந்து இது கொடுக்குற ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நெட்ல போய் அடிச்சு பார்த்தா ஒரு 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 60 விழுக்காடு கரெக்டா இருக்கு. 10 விழுக்காடு ஏன் கரெக்டா இல்லைன்னா, 10 விழுக்காடு வந்து அது அவங்களுக்கு தெரியல, அதுக்கு வேற ஒரு வார்த்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அது வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ அதை கண்டுபிடிக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. நான் போய் ஆராய்ச்சி பண்றேன்ல, 10% அந்த வார்த்தைகள் மாறி இருக்கு. அந்த மாறி இருக்கிறது ஏன் மாறி இருந்தா, மாறலாம் இல்லை, நான் உனக்கு தப்பாலாம் கைட் பண்ணல, அவனுக்கு தெரியாது, அது உனக்கு தெரியுமா அப்படிங்குது. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து எழுதி இருக்கிறான், அதை எழுத வச்சதை நான் தான் எழுத வச்சேன், அது அவனுக்கு தெரியாது. அவன் என்னன்ட்டான், என்னை எழுதும் போது எப்படி உணர்ந்து எழுதிட்டானா, அவனும் காடும் நானும் காடுன்னு நினைச்சிட்டே எழுதிக்கிட்டு இருக்கான். நானும் காற்று அவனும் காற்றுன்னு எழுதல. அப்ப நானும் காற்று அவனும் காற்று அப்படின்னு எவனுக்குள்ள உணருதோ அங்க வந்து அவன் மூட நம்பிக்கையிலேருந்து மொத்தத்திலேருந்து வெளியில வந்துடுறான் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற வடிவமா இருக்கு. அப்ப அது வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த 10% கூட அங்க அவங்களுக்கு தெரியல. அந்த 10% உனக்கு ஏன் தெரியுதுன்னா, காம்ப்ளிமெண்ட், கருணை, பாசம் நீ தியானம் பண்ணதுனால கிடைக்கல, உன்னுடைய தன்மை இந்த மாதிரி மாறிடுச்சு, உடல்ல தீவிரமான இந்த காற்றோட தன்மை அதிகரிச்சிருச்சு. இப்ப இது அதிகரிக்கும் போது அது முழுசா ஒரு வெட்ட வெளியில ஒரு எம்டினஸா ஒரு இடத்துல இருக்கும்போது அதோடைய செயல்பாடுகள் அங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி உன்னோட செயல்பாடுகள் மாறி இருக்கு. நீ வந்து ஒரு விசேஷமான குருநாதர் கிடையாது, நீ வந்து ஒரு தன்னை உணர்றதுல முயற்சியில ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை நோக்கி போயிட்டே இருக்கிற, பரிணாமத்தை நோக்கி அடையிறங்கிறது தான் இதோட பொருளே. புரியுதுங்களா? ஒரு குரு கிட்டே இருந்து என்னன்னா, அவர் தன்னை உணர்ந்து இருக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து வர்ற விஷயம்தான். அப்ப அவர் முழுசா அப்படி உணர்ந்து இருந்தாருன்னா அவர் வந்து அந்த முழு வடிவத்தையும் அவர் வந்து அது வந்து கூறுறாரு. அவர் கூறுறாரு மெயின்னா அவருடைய ஞாபக சக்தியிலேருந்து அது வந்து பிரசன்ன ஆகிட்டே இருக்கும். மலர் இப்படி மலரும் போது அப்படி வருது இல்ல, ரெக்க விரியுது இல்ல, அந்த விரிய 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 அதனாலதான் சொல்றாங்க ஆகாய அளவிட முடியாது, அளவு எடுக்க முடியாதுன்னா அது விரிந்துகிட்டே இருக்க 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 தன்மை அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு. அதோடைய ஃபோர்ஸ் வந்து குறையவே இல்லை, அதே அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய செயலா இருக்கு. அப்ப ஒரு குருவோட ரோல் என்னன்னா, அவருடைய மலர்ச்சியில தான் அங்கிருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கப்படுது. அப்ப அவர் மலர்ச்சியோ அவர்கிட்ட வர்ற செயலோ குறைவா இருந்துச்சுன்னா அவர் என்ன கைட் பண்றாரோ அதுதான் மற்ற மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி மலர்ந்தவர் ஆப்போசிட்ல மலராத பொருட்களையோ இல்ல இந்த மாதிரி மலர்களுக்கான தேவை அந்த மலர்ற விதத்தை வந்து வேற மாதிரி கூறும்போது அவர் வருத்தப்படுறாரு. இப்படி கூறுனீங்கன்னா அந்த மலர் வந்து மலராது. அப்ப அடிப்படையா நீங்க மலரணும், உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சு, அந்த செயல் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க கூறி யாரு கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு நீங்க கூறலாம். அங்க மெயின் வந்து நீங்களே மலர மாட்டீங்க,
அப்ப இது கால விரயமும் நீங்க இன்னமும் உங்களை சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் இதை நம்ம சொல்ல விரும்புறோம். அப்ப இதுக்குள்ள நல்ல குரு கெட்ட குருங்கிறதா எதுவுமே கிடையாது. ஒரே செயல் வடிவம் தான். அவர் உணர்ந்து அவர்கிட்ட இருந்து பியூரா பிரபஞ்சத்திலேருந்து அவருடைய உயிர் சக்தி முழு ஞாபக சக்தியையும் உணர்ந்து இருக்குது அப்படின்னா அவர் வெளிப்படுத்துறார். இப்ப என்னுடைய நல்ல குரு நான் கிடையாது. நான் ஷார்ப்பா அது வளர்ந்து நிக்குது, அது வெளிப்படுத்துது. இப்படிதான் பார்க்கணும். ஒரு வெளிச்சம் இருக்கு, இது நீ வாங்கிட்டு இருந்ததுனால ஓவர் வெளிச்சமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வெளிச்சத்தோட தன்மையில பல பூச்சிகள் வந்து நிக்குது. அந்த வெளிச்சத்துக்காக நிக்குது இல்ல, அந்த மாதிரிதான் அந்த பூச்சிகள்லாம். இந்த வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க பூச்சிகள் அதிகரிக்கும். அப்ப அந்த வெளிச்சம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பூச்சிய நீயும் வெளிச்சம் தாங்கிறது கன்வே பண்ணு. அப்ப அது நம்ப மாட்டுது. நான் எப்படி வெளிச்சமா இருக்க முடியும்? வெளிச்சத்தை பார்த்து வணங்க வந்தவனை போய் நீங்க எப்படி என்னையும் வெளிச்சங்கிறீங்க அப்படின்னா, இல்ல இல்ல, உனக்குள்ள நீ ஒண்ணு பேசுறல்ல, அது வெளிச்சத்திலிருந்து அந்த வார்த்தையே உருவாகுது. அப்ப அதனால நீ இப்ப என்னை நோக்கி வந்தல்ல, பறந்து வந்தல்ல, இந்த பறந்து வந்தது என் லைட்டுக்கு பக்கத்துல நிக்கிறல்ல, இது எல்லாமே உனக்கு அந்த வெளிச்சத்திலிருந்து கிடைக்கப்பட்டதான். இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத அது தெளிவுபடுத்தி அந்த பூச்சிகளை அது உருவாக்குது. ஒரு நாள் அந்த பூச்சிகள்லாம் ஒளியா மாறுது. உடலை கூட விட்டுட்டு தனியா ஒளியா இருக்கிறது மட்டும் கூட போகுது. தேவைப்பட்டா அந்த உடலையும் கூட அது மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்கிறது நிதர்சனம். அந்த உடலை மாற்ற முடியலன்னா அதை பத்தி கவலை இல்லை, வருத்தம் இல்லை அப்படிங்கிறது உண்மை தத்துவம், உண்மை வடிவம். இது நம்ம ஆளுங்களுக்கு தெரியாம ஜீவ சமாதி, கோவில் அந்த இதுக்குள்ளே உழண்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த குண்டலினி சக்திங்கிறது அந்த 6 சக்கரத்துக்கு கீழே நின்னுக்குச்சுன்னா அது வெறும் தெய்வீகத்தை மட்டும்தான் பேசும், கடவுள் சித்தாந்தத்தை மட்டும்தான் பேசும். சித்தர்களை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கிடக்கும், காளிகளை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆடும். அது வாக்கு சொல்லும், அது சக்தியை கொடுக்கும், அது பெரிய மேஜிக் பண்ணும், அதிசயம்லாம் பண்ணும். ஆனா அந்த தன்னை உணர்றதுல அது ஃபெயிலியர் ஆயிடும். அது 50 கோயிலை கட்டும், 100 கோயிலை கூட கட்டும். காஞ்சி மகா பெரியவர் மாதிரி 1000 ஞானிகள் இங்க கொடுத்தாலும் கோவில் உருவாகும், தன்னை உணர்றது உருவாகாது. நீ கோயில் உருவாகணுமா, தன்னை உருவாக்கணுமா? காமாட்சி, மீனாட்சி, சரஸ்வதி இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இதுதான் இதோடைய வடிவம். அப்ப இத நீ என்ன பண்றாங்க, ஒரு வம்சாவளியில ஒரு சிலையை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணி பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அடுத்த வம்சாவளியில சன்னியாச டீச்சை கொடுத்து நீ பார்த்துக்க அப்படின்னு அடுத்தவரை உருவாக்கி விட்டு போறாங்க. அப்ப அடுத்தது அப்படியே உருவாக்கிட்டு தான் போகுதே அங்க யாரும் தன்னை உணரல. புரியுதா? அப்ப நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு உருவாகி வர்ற ஒரு பியூரா வர்ற ஒரு உயிர், ஒரு லைட்டா வர்றது, அது கோவில் கட்டல. புரியுதா? அப்ப புத்தருடைய உரையோ கர்த்தருடைய உரையோ கோயில் கட்டல. ஊரை திரட்டிட்டு போய் கர்த்தர் போய் கோயில் கட்டல, இங்க ஒரு சாமி சிலையை வைங்கப்பா அப்படின்னு கட்டல. அப்ப அது செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி தான் பேசியிருக்கு. அப்ப அந்த செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அந்த உயிர் தான். நீ ஓனா உன் உயிரோடைய ஞாபக சக்தியை வர வச்சுக்க, அதான், வேற எதுவுமே கிடையாது அங்க. அதுக்கு மெயின் என்னன்னா, இன்னொரு ஞாபக சக்தி கொண்ட குரு உனக்கு இருக்கணும். அந்த வெளிச்சத்துல தான் நீ வளர முடியும். அதனாலதான் குரு காலடியில் இரு, குரு வெளிச்சத்தோடு இரு, குரு வெளிச்சத்தோடு பயணி. இதுக்குள்ள பக்தி இருக்கக்கூடாது, காதல் இருக்கக்கூடாது, கருணை இருக்கக்கூடாது. எரி, உன்னையே நீ ரீசர்க்கிள் பண்ணு, உன்னையே எரிச்சுக்க, அதை நீ மாத்து. அதனாலதான் குரு பல நாள் எல்லா மாணவர்களை எதுக்கு கண்டிக்கிறாரு, எதுக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ள வச்சுக்கிறாருன்னா, நீ ஆசைப்பட்டுற, காதலிக்கிற, நான் மீண்டும் மீண்டும் உன்னை எரிச்சு நான் உருவாக்குறேன், வீட்டுல விட்டோம்னா நீ வேற மாதிரி மாறி போயிடுற. அதனாலதான் என் அருகாமையில உன்னை வச்சுக்கிட்டதுக்கு மெயின் ரீசன், நீ எனக்கு பக்தன் கிடையாது, சீடன் கிடையாது, எனக்கு பிடிச்சவன் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ அதிகமா வேற மாதிரி திங்க் பண்ணிடுற, பாசம் வச்சிடுற, ரொம்ப உன் தாட்டை கொண்டு போய் என்ன பண்ணிடுற, வேற மாதிரி செலுத்திடுற. அது செலுத்தாத அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப நீங்க நல்லா பாருங்க, ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை அந்த உருவாக்கும் போது அவர் ஓவர் டோஸ் எடுத்துக்கிறாரு. ராம் 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 ராம்னு சுத்திக்கிட்டே இருக்கிறாருங்க மரத்தை. எவனே போய் பிடிச்சி நிப்பாட்டு பார்க்கலாம், நிப்பாட்டவே முடியல. அவரை கண்டினியூா சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப சொல்ல சொல்ல ராம் ராம் சொல்ல சொல்ல என்னன்னா, சுவாசம் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க உடல் அது மறந்துடும்.
அதுக்குள்ள ஒரு ஒரு சவால் இருக்கு. அப்ப அந்த உடலை மறக்கும்போது அப்படியே ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருப்பான் சங்கு சக்கரம் மாதிரி. அவர் சொல்றாரு, இப்படியே இருந்தா உயிர் உடலை விட்டுருவாங்கிறது தான். அவர் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாத, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாத, ராம்ங்கிறதுலாம் உனக்கு தெரியாது, ராமன் ராம் அதெல்லாம் உனக்கு தெரியாது, ஆர்ப்பாட்டம் பண்ணாத. ஆர்ப்பாட்டத்துல என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ண போற? ஆர்ப்பாட்டம் பண்ணாத. ஒரு காற்றை எப்படி பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். காற்றை தீவிரப்படுத்தி அதிகரிக்க நீ அதிகரிச்சனா அது வேற மாதிரி ஒரு விளைவுல கொண்டு விட்டுரும். அப்புறம் நீண்ட நெடிய நேரம் பயணம் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா யூட்டிலைஸ் பண்ணி 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 ஆராய்ச்சி பண்ணி அதை நீ கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப எவ்வளவு பெரிய பக்குவத்துல அவரை உருவாக்கி இருக்கிறாருங்கிறத நீங்க அவசியமா பார்த்துக்கணும். புரியுதா? அப்ப இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்குள்ளயும் பயங்கரமான ஒரு ஸ்டடி தேவைப்படுது. நிறுத்தணும், நிதானிக்கணும். இன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கைய நீங்க தொடங்கணும். சரியா? அதனால இது ஒரு டீயா அந்த பிரேக்ல சாப்பிட்டு அடுத்தது ஒவ்வொருத்தரா இது சம்பந்தமா ஏதாவது இருந்தா கேட்கணும். கேட்டுட்டு ஒரு முழுமையான ஒரு முழு வடிவத்திலேருந்து தயாராகுங்க. தயாராகலைன்னா நீங்க மிஸ் ஆயிருவீங்க. அடுத்த பிறப்பு தான். இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. புரியுதா? தயாரானா தப்பிச்சேன்னா பிறப்புல இருந்து விடுபட்டு நீ வாட்டில ஒரு வேலைக்குள்ள போயிருவ. மீண்டும் இல்லைன்னா நீ அடுத்த வடிவத்துக்குள்ள உருவாகி திருப்பி தான் நீ வெளியில வரணும் அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்க. சரியா? சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன்.